டான் டிவி நேயர்களுக்கு இனிய இன்பகரமான காலை வணக்கங்கள். ஒரு அன்பர் வழியில் சந்தித்தார். அப்போ இந்த ஒழுக்கத்தை பெரியவர்கள் சொல்லுங்க வாங்க சார். அப்போ எல்லாரும் விமர்சிக்கிறார்கள் என்று ஒழுக்கம் உள்ளவர்கள் இல்லை, ஒழுக்கம் உள்ள மாணவர்கள் இல்லை, ஒழுக்கம் உள்ள சமுதாயம் இல்லை என்று. அது அவர்கள் ஒரு இலட்சிய ஒழுக்கத்தை நோக்கி செல்லுகிறார்கள். அப்போ பார்த்தீங்கன்னா ஒழுக்கம் என்றால் என்ன? நல்லது கெட்டது என்பது தொடர்பான ஒரு புலக்காட்சி. எது நல்லது எது கெட்டது, ரைட், கெட்டதை விடுங்க, நல்லது செய்யுங்க, இதுதான் ஒழுக்கம். அப்ப ஒழுக்க குறைபாடு என்று சொன்னால் அது ஒரு உளவியல் பிரச்சனை. பாருங்க, அவங்கட மண்ணில் ஒழுக்க குறைபாடுன்னு சொல்லுகிறார்கள். இளைஞர் சண்டை பிடிக்கிறார்கள், இங்கே சண்டை, இங்கே பிரச்சனை, ஊடகங்களை எடுத்தா எல்லாம் ஒரு கொலை, தற்கொலை, அடிபாடு, வாழ்வெட்டு. அப்ப இங்க என்ன பிரச்சனை? உளவியல் பிரச்சனைகள் எமது மண்ணிலே காணப்படுகின்றன என்பதை உறுதிப்படுத்துகிறது. எனவே உளவியல் சார்ந்து, கல்வியல் சார்ந்து, வாழ்வியல் சார்ந்த விழிப்புணர்வுகளையும் மக்களுக்கு வழங்க வேண்டும். ரைட். அப்ப இதில் எப்போ விழிப்புணர்வு வழங்குறது? அப்போ ஒழுக்க கோட்பாட்டில் ஒழுக்க பருவங்கள் என்று இருக்கு. அப்போ 1 வயதுல 2 வயது அது பிள்ளைக்கு தெரியாது, வளர்ந்து கொண்டு போகுது. அடுத்தது 3 வயதுலேருந்து 5 வயது புறப்போதனை பருவம். அப்போ இந்த நர்சரியில சரியான ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கலாம், அவனுக்கு நம்பிக்கை ஏற்படும். சின்ன வயது நல்ல விஷயங்களை சரியாக சொல்லி கொடுக்க வேணும். ரைட். அடுத்த அங்கால 6 தொடக்கம் 9 வயது ஒத்துழைக்கும் பருவம், ஆரம்ப கல்வியில முன் பருவம். அவ இதில் தண்டனைக்கு பயப்படுகிறோம், அதுக்காக தண்டனை கொடுக்குறே இல்லை. தண்டனையும் இருக்குன்றது தெரியணும் உளவியல். அப்போ தண்டனையும் ஒரு பரிகார நடவடிக்கை, அதுக்காக தண்டனை கொடுக்கிறது, அடிக்கிறது, வேதனைப்படுத்துறது இல்லை. தண்டனை முறையும் இருக்குன்றதை அவர்கள் இந்த 9 வயதுக்குள்ள புரிந்து கொள்வார்கள். அப்ப பாருங்க, சின்ன பிள்ளையில தான் இந்த ஒழுக்க கல்வியை, ஒழுக்கத்தை சமய விழுமியத்தோடு, வாழ்வியலோடு, நிறுவனங்கள், பாடசாலைகள், குடும்ப ஒழுக்கத்தோடு பிள்ளைகளுக்கு வழங்க வேண்டும். அப்பொழுதுதான் பிள்ளை எதிர்காலத்தில் ஒழுக்கமுள்ள பிள்ளையா இருக்கும். அப்ப நீங்கள் இப்போ ஒழுக்கம் இல்லாதது காரணம், ஆய்வாளர்கள் ஆய்வு செய்தார்கள், குடும்பத்தினுடைய செல்வாக்குத்தான் முழுக்க முழுக்க. ஆக அப்பா அம்மா சரியான ஒழுக்க நடைமுறைகளை இந்த சின்ன வயதிலேயே பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அப்ப நீங்க இனி அங்கால பாத்தீங்கன்னு சொன்னா, அப்ப இந்த 9 வயதுக்கு மேல் சுயாதீனமான ஒழுக்கம் பிள்ளைகளுக்கு ஏற்படும். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 11 தொடக்கம் 15 வயது வரை அதுக்கு பிறகு தான் ஒரு நல்லவராக வாழ வேண்டும், முன்மாதிரியாக இருக்க வேண்டும் அவனே விரும்புவான். ஆக அவன் விரும்புறதுக்கு நாங்கள் நல்ல ஏற்பாடுகளை செய்து கொடுத்தோமாக இருந்தால் அவன் ஒரு சிறந்த முன்மாதிரியாளனாக இருப்பான். ஆக பிள்ளைகளுக்கு நாங்கள் இந்த ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கின்ற முறைகள்ல மிக முக்கியமானது முன்மாதிரியாக இருத்தல். அப்ப அம்மா முன்மாதிரியா இருக்கணும், அப்பா முன்மாதிரியா இருக்கணும், பெற்றோர்கள் முன்மாதிரியா இருக்கணும், அண்ணா முன்மாதிரியா இருக்கணும், குடும்பம் முன்மாதிரியா இருக்கணும். அடுத்த பாடசாலை ஆசிரியர்கள் பாருங்க, இவங்க போல செய்வாங்க. சின்ன வயதில் அவரை போல செய்வாங்க. அவர் நல்லது செய்ய நல்லது செய்வாங்க, தீமை செய்தா தீமை செய்வாங்க. ஆக இந்த ஒழுக்கத்தை சரியாக பிள்ளைகளுக்கு கற்பிக்கின்ற இந்த பாடசாலை பருவம், ஆரம்ப கல்வி பருவம், இடைநிலை கல்வி பருவம், ரைட், இந்த பருவங்கள்ல புறாங்கால உயர்கல்வியில சரியாக ஒழுக்க நடைமுறைகளை பிள்ளைகளுக்கு கற்பித்தோம் என்றால், நாங்கள் சரியாக பிள்ளைகளை வழிபடுத்தினோம் என்றால், சரியாக நாங்கள் முன்மாதிரியாக இருந்தோம் என்று சொன்னால் இந்த ஒழுக்க பிரச்சனை எதிர்காலத்தில் ஏற்படாது. ஒரு விழுமியமுள்ள சமுதாயம் எமது மண்ணிலே இருக்கும். ஆக பல பேர் கவலைப்படுகிறார், வேதனைப்படுகிறார், துன்பப்படுகிறார். கவலைப்பட்டு ஒன்றுமில்லை, என்ன செய்யலாம்? ரைட், பிரச்சனை இருக்குது. அப்ப இந்த பிரச்சனை இல்லாம இருக்கிறதுக்கு நீ என்ன செய்யறது? ஆக இந்த சிறு வயதுல, முன்பள்ளி பருவத்தில், ஆரம்ப கல்வி பாடசாலை, இடைநிலை பாடசாலையில் என்ன செய்யறது? இளைஞர்கள் ஒழுக்கா இருக்கிறது. அப்ப நீங்க 18 வயதுக்கு மேலே சட்டம். அப்ப சட்ட ரீதியாக ஒரு வழிகாட்டலை வழங்கி ஒரு நல்ல ஒரு தேசத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.